மதங்கள் இழிவுபடுத்தப்படும் சம்பவங்களில் நடவடிக்கை எடுப்பதில் அதிகார தரப்பு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்விஷயத்தில் முஸ்லிம்கள் ஒரு மாதிரியும் முஸ்லிம் அல்லாதோர் ஒரு மாதிரியும் நடத்தப்படுவதாக உலகளாவிய மனித உரிமைகள் கூட்டமைப்பான GHRF குற்றம் சாட்டியது. ஆகமம் அணி மலேசியா ஆதரவுடன் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் GHRF சார்பில் சசிகுமார் அவ்வாறு கூறினார். சில இஸ்லாமிய மத போதகர்களின் அச்சுறுத்தல்களும் அதிகரித்து வருகின்றன. அவற்றுக்கு எதிராக எண்ணற்ற போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் ஆண்டு கணக்கில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட மத போதகர்களும் தத்தம் செயல்களுக்கு எந்த விளைவுகளையும் எதிர்கொள்ளாமல் தொடர்ந்து வெறுப்புணர்வை தூண்டி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்றனர். இதில் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், இதுபோன்ற சம்பவங்களில் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் மீண்டும் மீண்டும் மேல் நடவடிக்கை இல்லை, நோ ஃபர்தர் ஆக்ஷன் என கைவிரித்து விடுகிறது. இது நீதித்துறை அமைப்பிற்குள் உள்ள ஒரு தலைப்பட்சமான போக்கை அப்பட்டமாக காட்டுகிறது. இஸ்லாத்தை அவமதித்ததாக முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படுவதும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிரான இதே போன்ற குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் போவது ஏன் என்றும் சசிகுமார் கேள்வி எழுப்பினார். அனைத்து மலேசியர்களுக்கும் நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்யாமல் மடானி அரசாங்கத்தின் கீழ் அதிகாரிகளின் மௌனம் ஏன் தொடர்கிறது என்றும் அவர் கேட்டார். அதே செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வழக்கறிஞர் அருண் துரைசாமி, இது தொடர்கதையானால் சாலை மறியலில் ஈடுபடுவதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்றார். ஆனால் அது கடைசி நடவடிக்கையாக இருக்கும் என அவர் கூறினார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசு சாரா அமைப்புகள், சிவில் சமூக தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அக்கறையுள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.